பிக் பாஸில் ஜெயிக்க போவது யார்? மக்களை கவர்ந்த பரணி சொன்னது இவரைத்தான். பிக் பாஸ் நிகழ்ச்சி தற்போது மிகவும் பரபரப்பாக நடந்து வருகிறது. இதில் 4 பேர் வெளியேறி இருந்தனர். நேற்று ஆர்த்தியும் வெளியேற்றப்பட்டார். இதனை அடுத்து இன்று கமல்ஹாசன் விரக்தியுடன் வெளியேற பரணியை அழைத்து பேசினார். இதில் வெளியேறிய காரணத்தையும் சோகத்துடன் கூறினார். இதனை அடுத்து தற்போது யார் ஜெயிப்பார்கள் என்று கமல் கேட்டதற்கு, நான் வெளியேறும் போது பாய் பரணி என்று கேட்ட வார்த்தை ஜெயிக்கும் என்றார். இதை ஓவியா தான் பரணியை பார்த்து கூறினார். எனவே அவர் ஜெயிக்க வேண்டும் என்று பரணி விரும்புகிறார் என்றே தோன்றுகிறது என நெட்டிசன்கள் கூறி வருகின்றனர். விவேகம் 2வது பாகம் வருமா? அஜித் எப்படி ரியாக்ட் செய்வார்? பல கேள்விகளுக்கு வெற்றி பதில். விவேகம் படத்தின் ஒளிப்பதிவாளர் வெற்றி. இவர் அஜித்துடன் வீரம், வேதாளம் மற்றும் விவேகம் என 3 படங்களில் இணைந்து பணியாற்றியுள்ளார். இந்நிலையில் இவர் ஒரு சிறப்பு பேட்டி ஒன்றை அளித்தார். இதில் விவேகம் குறித்து பல தகவல்களை அவர் கூறினார். விவேகம் படத்தின் 2ஆம் பாகம் குறித்து தற்போதைக்கு யோசிக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். மேலும் ரசிகர்களின் கொண்டாட்டத்தை கண்டு அஜித் என்ன செய்வார் தெரியுமா? அதையும் ரசிகர்களுக்காக வெற்றி கூறியுள்ளார். தல அஜித் தன் ரசிகர்களுக்காக எதையும் செய்யக்கூடியவர் என்று கூறியுள்ளார். விவேகம் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் அஜித் 6 பேக் வைத்திருந்தார். அது அஜித் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றாலும் அவரை பிடிக்காதவர்கள் அது கிராபிக்ஸ் என குற்றம் சாட்டி வந்தனர். அதனால் வழக்கம் போல சமூக வலைதளங்களில் சண்டை வாக்குவாதம் நடந்தது. இந்நிலையில் விவேகம் படத்தின் இயக்குனர் சிவா சமீபத்தில் பேட்டி ஒன்றில் இது பற்றி பேசியுள்ளார். கிராபிக்ஸ் என்று சொல்வதை பற்றி நாங்கள் கருத்தில் கொள்ளவில்லை. வேலையை விட்டுவிட்டு அவர்களுக்கு பதில் அளித்துக் கொண்டிருந்தால் நம் வேலை தான் கெடும். எங்களால் முடிந்தவரை வேலைகளை சிறப்பாக செய்கிறோம். உழைப்புக்கு ஏற்ற மரியாதையும் அங்கீகாரமும் எங்களுக்கு விரைவில் நிச்சயம் கிடைக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. தல அஜித்தை பற்றி உங்களின் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்தியை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சினிமா நியூஸ் அப்டேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.